வணக்கம் ஆளுமை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் பொல்யூஷன், அதுக்கப்புறம் பொல்யூட்டன்ட், மாசுபாடு மற்றும் மாசுபடுத்திகள். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இதில் முக்கிய மாசுபடுத்திகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான் பார்க்குறோம். மேஜர் பொல்யூட்டன்ட்ஸ், முக்கிய மாசுபடுத்திகள். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில், யூபிஎஸ்சி அண்ட் அதர் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிடி. ஓகே, டிடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது தான் இந்த டிடி அப்படின்றது. இப்போ இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி, இது ஒரு இன்செக்டிசைட் இல்லையா? இந்த இன்செக்டிசைடை நாம நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல யூஸ் பண்றோம், ரைட்? அடுத்தது பாருங்க, குரோமியம், ரைட்? இது வந்து ஒரு மாசுபடுத்தி பொல்யூட்டன். கேட்மியம் அப்படின்றது ஒரு பொல்யூட்டன்ட், லெட் ஒரு பொல்யூட்டன்ட், மெர்க்குரி, அதுக்கப்புறம் நிக்கல் அப்படின்றது இன்னொரு பொல்யூட்டன்ட். இப்போ இதுலயே இந்த பொல்யூட்டன்ட்லயே தெர் ஆர் டிஃபரன்சஸ். என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பொல்யூட்டன்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீக்ரேடபிள் தான், பட் ஸ்லோலி டீக்ரேடபிள் அப்படின்வாங்க. இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம விவசாய நிலங்களில் பயன்படுத்தும் போது அது சுற்றுச்சூழலில் என்ன பண்ணும், கொஞ்சம் 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 கொஞ்சமா சிதைவிடும். ரொம்ப டைம் எடுத்துக்கும், பட் கண்டிப்பா என்னவாயிடும், இந்த லாங் ரன் வந்து அது சுற்றுச்சூழல்ல இருந்து காணாம போயிடும், சிதைவுறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இது வந்து டீக்ரேடபிள் பட் ஸ்லோலி டீக்ரேடபிள். இன்னொன்று இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சிஸ்டன்ட்னா நிலைத்திருக்கக்கூடியவை அப்படின்றது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த லாஸ்ட் 4 இருக்கு பாருங்க, 4 5 இருக்கு பாத்தீங்களா? எது? குரோமியம், அதுக்கப்புறம் கேட்மியம், லெட், மெர்க்குரி, நிக்கல், இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ரிலீஸ்ட் இன் தி என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழலுக்குள்ள நீங்க இத வெளியிட்டுட்டீங்க அப்படின்னா இது சுற்றுச்சூழல்ல அழிக்கவே முடியாத அளவுக்கு பரவிடும். ஓகே, இது வந்து என்னவாகுது, இயற்கையா சிதைவுறாது. இதை எலிமினேட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த 5 will comes under நான் டீக்ரேடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? சிதைவுறக்கூடாதவை. இது சிதைவுறவே ஆகாது அப்படின்றது தான் இந்த குரோமியம், கேட்மியம், லெட், மெர்க்குரி, அதுக்கப்புறம் நிக்கல். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது கேட்கும்போது இது என்னது? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் டீக்ரேடபிள், பட் ஸ்லோவா டீக்ரேட் ஆகும், அவ்வளவுதான். பட் இந்த குரோமியமா இருக்கட்டும், கேட்மியம், லெட், மெர்க்குரி, நிக்கல், இதெல்லாம் வந்து சிதைவுறவே சிதைவுறாது. இது ஒன்ஸ் நம்ம என்வாயன்மெண்ட்ல, சுற்றுச்சூழல்ல இது வந்துருச்சு அப்படின்னா அப்படியே இது ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எதுல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். குரோமியம் இதுல இருந்து ரிலீஸ் ஆக போகுது, கேட்மியம் இதுல இருந்து ரிலீஸ் பண்றாங்க, லெட் லெட் பாய்சனிங் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பெயிண்ட்ல யூஸ் பண்றாங்க. அதை நீங்க சுவாசிக்கும் போது சுவாச பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெர்க்குரியும் நிறைய ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்றாங்க, நிக்கல் நிறைய ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான். இப்போ இது எதுல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சு, ஹியூமன் பாடியோ அல்லது அனிமல் பாடியிலயோ அது வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அங்க என்னவாகும், அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ரைட்? அப்படியே சேர சேர என்னவாகும் அப்படின்னா அது ஒருத்தவங்களோட பாடியில போயிட்டு லாஸ்டா ஃபைனலா அக்யூமுலேட் ஆகி ஏதாவது ஒரு நான் கியூரபிள் டிசீஸ், கியூர் பண்ணவே முடியாத ஒரு பெரிய நோயை உண்டு பண்ணும். அப்படி அந்த மாதிரி பெருக்கிட்டே போறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு மீனிங் கூட கேட்கலாம், உயிரி உருப்பெருக்கம். இதுதான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம், நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லெட் எந்த சோர்ஸ்ல இருந்து வெளியிடுது, மெர்க்குரியை நம்ம எதுல யூஸ் பண்றோம், நிக்கல் எதுல யூஸ் பண்றோம், கேட்மியம் அண்ட் குரோமியம் எதுல யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். யூபிஎஸ்சியில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, ரைட்? தேங்க்யூ.